So hi friends, welcome to Variety Track. So நம்ம வந்து Unit 1 Thermodynamicsல Unit 1ல derivations எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். So அதில் வந்து important topic that is reversible polytropic process PV power n equal to constant. இதுவே gamma இருந்ததுன்னா adiabatic process னு சொல்லுவோம். PV power n equal to constant னா polytropic process. So அதுக்கு heat transfer in polytropic process. Heat transfer கான டெரிவேஷன் எப்படி போடுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ஹீட் டிரான்ஸ்ஃபருக்கான டெரிவேஷன் தட் இஸ் ஹீட் டிரான்ஸ்ஃபர் dq or q ன்னு சொல்லுவாங்க. dq or q ஓகேவா, தட் இஸ் காமா மைனஸ் n டிவைடட் பை காமா மைனஸ் 1 இன்டு ஒர்க். ஓகேவா, ஒர்க்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெரிவேஷன் இந்த வேல்யூ எப்படி வந்துச்சு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் பிவி டயக்ராம் நமக்கு தெரியும் பாலிட்ராபிக் ப்ராசஸ்க்கு. ஸோ ஃப்ரம் 1 to 2 ப்ரெஷர் வால்யூம் சேஞ்ச் ஆகும் பாலிட்ராபிக் ப்ராசஸ்னாவே, லைக் சேம் லைக் அடியபெட்டிக் ப்ராசஸ். ஸோ இப்போ இங்கேருந்து சேஞ்ச் ஆகும்போது வால்யூம் போக போக இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் போக போக குறையும். அதனால ஆர்வம் இப்படி போட்டிருக்கோம் நம்ம. ஸோ பிவி பவர் n ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட்னா தட் இஸ் பாலிட்ராபிக் ப்ராசஸ். ஓகேவா, ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் Q ஹீட் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம், இன்டர்னல் எனர்ஜி பிளஸ் ஒர்க் டன். அது நமக்கு தெரியும். அதாவது ஹீட்ன்றது எப்படி கிடைக்குன்னா எவ்வளோ இன்டர்னல் எனர்ஜி இருக்கு பிளஸ் எவ்வளோ ஒர்க் டன் நடந்திருக்கு, அதுதான் வந்து நமக்கு ஹீட்னு சொல்லுவோம். ஸோ dq ஈக்குவல் டு du பிளஸ் dw. ஓகேவா, ஸோ ஒர்க் டன் இன் பிவி பவர், அதாவது பாலிட்ராபிக் ப்ராசஸ் ஒர்க் டன் ஃபார்முலாவுக்கு நம்ம ஏற்கனவே டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ என்னுடைய முன்னாடி வீடியோலாம் நீங்கள் போய் பாருங்க. ஸோ அதில் ஒர்க் டன் எப்படி கண்டுபிடிக்கிறது, பாலிட்ராபிக் ப்ராசஸ் ஆர் அடியபெட்டிக் ப்ராசஸ். அடியபெட்டிக் ப்ராசஸ்லையும் இதே தான் வருது. அங்கே காமான்னு போட்டோம்னா அடியபெட்டிக், என்னன்னு போட்டால் பாலிட்ராபிக். ரெண்டுக்கும் ஒர்க் டனுக்கான ஃபார்முலா ஒன்று தான். ஸோ இப்போ P1 V1 மைனஸ் P2 V2 டிவைட் பை n மைனஸ் 1 இது நமக்கு தெரியும். இன்டர்னல் எனர்ஜி ஃபார்முலா என்னது, இன்டர்னல் எனர்ஜின்றது என்னது, ஸோ ஒரு சேம்பர்னா அதுக்குள்ளார இன்டர்னல் எனர்ஜி எவ்வளோ ஹீட் அது அப்சர்வ் பண்ணியிருக்கு. ஸோ அதை எப்படி சொல்லலாம், எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மாஸ் இன்டூ சிவி இன்டூ அதோடைய டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ இப்போ dq ஈக்குவல் டு du பிளஸ் dw, அதே தான் திரும்பி எழுதியிருக்கேன். ஸோ duவோட வேல்யூ போட்டுக்கோங்க, m இன்டூ சிவி இன்டூ dt பிளஸ் ஒர்க் டனோட வேல்யூ P1 V1 மைனஸ் P2 V2 டிவைட் பை n மைனஸ் 1. ஒரு சின்ன டெரிவேஷன் இங்கே பார்க்கலாம். காமா ஈக்குவல் டு சிபி பை சிவி, இது நமக்கு தெரியும். ஓகேவா, அப்படி இல்லைன்னா நான் டிரைவ் பண்ணியிருக்கேன், அதை போய் கொஞ்சம் பாருங்க. ஸோ இதுலேருந்து சிபி கண்டுபிடிச்சிடலாம். சிபி இஸ் ஈக்குவல் டு காமா இன்டூ சிவி. ஸோ இந்த சிவியை இந்த எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ ஆர் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலாவும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆர் இஸ் ஈக்குவல் டு சிபி மைனஸ் சிவின்னு எழுதலாம். ஸோ ஆர் ஈக்குவல் டு சிபிக்கு பதில் காமா இன்டூ சிவின்னு எழுதலாம், மைனஸ் சிவின்னு கிடைக்கும். ஸோ ஆர் ஈக்குவல் டு இந்த சிவி கான்ஸ்டண்டாக இருக்குது, இந்த சிவி எடுத்துட்டோம்னா காமா மைனஸ் 1. ஓகேவா, ஸோ அப்போது இதுலேருந்து காமா மைனஸ் 1 மட்டும் கண்டுபிடிச்சோன்னா ஆர் டிவைட் பை சிவி அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, ஸோ அப்போ சிவி ஈக்குவல் டு இதுலேருந்து சிவி கண்டுபிடிச்சோன்னா சிவி இந்தாண்ட பிடிச்சோன்னா ஆர் டிவைட் பை காமா மைனஸ் 1ன்னு எழுதலாம். ஓகேவா, ஸோ இதை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல சிவின்ற டேர்ம் இருக்கு இல்லையா, அந்த சிவிக்கு பதில் ஆர் டிவைட் பை காமா மைனஸ் 1ன்னு போடுவோம். ஸோ இப்போ அந்த சிவிக்கு பதில் ஆர் டிவைட் பை காமா மைனஸ் 1ன்னு போட்டோம். ஆர் டிவைட் பை காமா மைனஸ் 1ன்னு போடுறோம். ஸோ எம் இன்ட்டு ஆர் இன்ட்டு டிடி டிவைட் பை காமா மைனஸ் 1 பிளஸ் P1 V1 மைனஸ் P2 V2 டிவைட் பை n மைனஸ் 1. ஸோ இந்த P இந்த இடத்துல பாருங்க எம்ஆர் டிடின்னு இருக்கு. டிடி என்ன பண்ற, டிஃபரன்ஸ் இன் டெம்பரேச்சர் என்னது, டிடி ஈக்குவல் டு T2 மைனஸ் T1, ரைட்டா. ஸோ அதனால T2 மைனஸ் T1 டிவைட் பை காமா மைனஸ் 1 பிளஸ் P1 V1 மைனஸ் P2 V2 டிவைட் பை n மைனஸ் 1. ஓகேவா, நமக்கு கேஸ் ஈக்குவேஷன்ஸ் தெரியும். PV ஈக்குவல் டு MRT, அதே மாதிரி P1 V1 ஈக்குவல் டு MRT1 எழுதலாம், P2 V2 ஈக்குவல் டு MRT2 எழுதலாம். ஸோ இந்த வால்யூம் எல்லாம் இப்போ டெம்பரேச்சராக மாறப்போகுது. இங்கே P1 இருக்கிற இடத்துல MRT1 எழுதலாம், P2 இருக்கிற இடத்துல MRT2 எழுதலாம். ஓகேவா, ஸோ அப்போ அப்படி எழுதணும் அப்படின்னா P1 இருக்கிறதுல MRT2 P2, அதாவது சாரி MRT2 இருக்கு இல்லையா. ஸோ இது அப்படியே உள்ளார எடுத்துகிட்டு போனோம்னா MRT2 மைனஸ் MRT1 கிடைக்கும். ஓகேவா, ஸோ அப்போ MRT2க்கு பதில் T2க்கு பதில் P2 V2 எழுதலாம், MRT1க்கு பதில் P1 V1 எழுதலாம். ஆமை கரெக்ட். ஸோ இந்த MR உள்ளார எடுத்துகிட்டு போனோம்னா MRT2 மைனஸ் MRT1 கிடைக்கும். P1 V1 பதில் MRT1 எழுதலாம், P2 V2க்கு பதில் MRT2. ஸோ அப்போது இங்கே MRT2 இருக்குது, அதனால P2 V2 எழுதலாம். MRT1 இருக்குது, P1 V1 எழுதலாம். ஓகே, ஸோ அப்போ டைரெக்டாக இங்கே பாருங்கள், MRT2 மைனஸ் MRT1 டிவைட் பை காமா மைனஸ் 1 பிளஸ் P1 V1 மைனஸ் P2 V2 எழுதுனதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி MRT2 இதுக்கு பதில் P2 V2 எழுதலாம், P2 V2 எழுதலாம். MRT1 இதுக்கு பதில் P1 V1 எழுதலாம். ஓகேவா, ஸோ அப்போ எழுதலாம்னா
MRT2 P2 V2 minus P1 V1 divided by gamma minus 1 plus P1 V1 minus P2 V2 divided by n minus 1 ன்னு எழுதலாம். So that is equal to P1 இந்த மைனஸ் இந்தாண்ட வரணும்னா என்ன பண்ணலாம், அதாவது இந்த டேர்ம் இந்தாண்ட எடுத்துட்டு வரலாம். P1 V1 ஏன்னா இது P1 V1 கரெக்டா இருக்கு, இதுதான் மாத்தி இருக்கு. ஸோ இப்போ P1 V1 minus P2 V2 divided by n minus 1 இந்த இடத்துல ஒரு மைனஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்ம் இந்தாண்ட சேஞ்ச் ஆயிடும். ஸோ இப்போ அதனால மைனஸ் போட்டுக்கிறேன். P1 V1 minus P2 V2 divided by gamma minus 1 அப்படின்னு சேஞ்ச் ஆயிடும் இந்த மைனஸ்னால. ஸோ இப்போ dq equal to ரெண்டு சைடும் P1 V1 P2 V2 இங்கேயும் P1 V1 P2 V2 இருக்கு, அதை அப்படியே கான்ஸ்டன்டா எடுத்துக்கலாம். P1 V1 minus P2 V2 எடுத்துட்டு வெளியில எடுத்துட்டோம்னா இன்டூ 1 by n minus 1 minus 1 by gamma minus 1 ன்னு கிடைக்கும். ஸோ இதை P1 V1 minus P2 V2 இன்டூ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா இங்கே இது இங்கேயும் பண்ணோம் அப்படின்னா gamma minus 1 இந்த மைனஸ் உள்ளார போச்சுன்னா minus n plus 1 divided by இது ரெண்டும் மல்டிப்ளை ஆகும். ஸோ n minus 1 இன்டூ gamma minus 1 ன்னு கிடைக்கும். இப்போ P1 V1 minus P2 V2 இன்டூ இந்த minus 1 இந்த plus 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா gamma minus n divided by n minus 1 இன்டூ gamma minus 1 ன்னு கிடைக்கும். So dq equal to P1 V1 minus P2 V2 divided by இந்த n பார்ட் இருக்குல்ல இதை மட்டும் இந்தாண்ட எடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ n minus 1 இன்டூ gamma minus n divided by gamma minus 1 அப்படின்னு எழுதலாம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒர்க் W equal to dW or work or dW equal to P1 V1 minus P2 V2 divided by n minus 1 ன்னு எழுதலாம். ஸோ அப்போ இந்த டேர்மை அப்படியே நம்ம W ன்னு மாற்றிடலாம். ஸோ இந்த டேர்ம் இங்கே வந்துச்சுன்னா gamma minus n divided by gamma minus 1 ன்னு கிடச்சிடும். ஸோ இதுதான் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் பாலிட்ராபிக் ப்ராசஸ். பாலிட்ராபிக் ப்ராசஸ்க்கான ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஃபார்முலா இதுதான், Qன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ Qக்கான ஃபார்முலா இதுதான். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.